இப்படி கேவலமா புழுவுறீங்க ஒரு பொது வாழ்க்கையில இருந்து. சார் நோட் புக், பென்சில், ரப்பர், கண்ணாடி இந்த மாதிரி அத்தியாவசியத்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி வாங்குச்சா இல்லையா? இப்ப ஜீரோ. இப்ப ஜீரோவா? ஏற்கனவே 5% வாங்குனீங்களா? இப்ப மாட்னீங்க பாருங்க. இப்ப மாட்றீங்களா? இன்னைக்கு ஜீரோ ஆக்குனீங்களா? இத்தனை நாள் நாங்க 5% மக்கள் பணத்தை வாங்குனீங்களா இல்லையா? இப்ப அப்படியே வாங்குனீங்களா இல்லையா? அது என்ன பதில் தாங்க சொல்ல வரேன். வாங்குனீங்களா பதில் சொல்ல விடுவீங்களா விட மாட்டீங்களா? இல்ல நான் ஏஞ்சு பாரு நீங்க வாங்குனீங்களா தனியா கேட்டு உட்காந்துருங்க. கேள்வி கேட்குறீங்க பதில் சொல்ல வாங்குனீங்களான்னா அமைதியா இருங்க, பதில் சொல்றேன். இப்ப ஜீரோ நோட்டு பேனா புக்குக்கு ஜிஎஸ்டி 2017 5%, 2017 முன்னாடி 12%. அப்போ கொண்டு போய் உங்க மூஞ்சி எங்க வச்சிருந்தீங்க? இதே நீங்க சொல்ற நோட்டு பேனா பென்சில் புக்குக்கு 12% வாங்கினானே அவங்கள போய் நீங்க ஏன் கேட்கல? அப்ப பேசிட்டு பாரு பொருளாதார மேத 12% வாங்கினார்ல, ஏன் கேட்கல? என்ன பேச்சு இது? பதில் சொல்லுங்கப்பா. நான் எவ்வளவு நேரம்னா பதில் அமைதியா இருக்கேன், பதில் சொல்லுங்க சார். 2.4 லட்சம் கோடி நான் சொல்லிடுறேன் சார். அன்னைக்கு வேல்யூ ஆடட் டாக்ஸ் இருந்தபோது மக்கள் பெரிய சுமையாக கருதல அன்னைக்கு. என்னங்க பேசுறீங்க? ஆனால் இன்னைக்கு ஜிஎஸ்டி பெரிய சுமை. எம்எஸ்எம்இ செக்டார்கள் தொழில் சார் தொழில் நனிந்து போயிருச்சு சார். நிறைய பேர் தொழிலை மூட்டு ஜிஎஸ்டியால நாங்க பாதிக்கப்பட்டோம்னு சொன்னாங்க சார். சரி நான் என்ன கேக்குறேன், இப்ப இதே மாதேஷ் என்கிட்ட என்ன சொன்னீங்க சார்? ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் சார் 55,000 கோடி 55 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரும், வரி தீவிரவாதம் நடந்துச்சு நாட்டில். அதாவது வேணாம் மதேஷ், அப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. வாயில் ஏதாவது வந்துட போகுது. வரி தீவிரவாதம்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சமாவது அடிப்படை அறிவோட பேசுங்க. வரி கட்டினாதான் நாடு நடக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் வரி கட்டுறான். வரி தீவிரவாதங்கிற வார்த்தை எவனும் சொல்ல மாட்டான். இது வந்து நீங்க சொல்ற வார்த்தை கான்ஸ்டிடியூஷனுக்கே அகேன்ஸ்ட் ஆனது. கொஞ்சமாவது பொறுப்பா பேசுங்க. ஒரு சட்டப்பூர்வமான தேசத்துல சட்டப்பூர்வமா இருக்கிற ஆள் எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. வரி தீவிரவாதம்னா என்ன? வரி தீவிரவாதம் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தான் வரி தீவிரவாதம். நீங்க வந்து இதுக்கு டாக்ஸ், தொட்டா டாக்ஸ், இந்த ஸ்டேட்ல இருந்து அந்த ஸ்டேட்டுக்கு போனா டாக்ஸ், அங்க இருந்து இங்க ஊந்தா டாக்ஸ், கடைசியில் விற்கும் போது வேல்யூ ஆடட் டாக்ஸ், எல்லா டாக்ஸையும் எளிமைப்படுத்தி ஒரே டாக்ஸா கொண்டு வந்தாங்க. நீங்க உங்க வாயால சொல்றீங்க 55 லட்சம் கோடி. நான் சொல்ல கார்கே சொன்னது, காங்கிரஸ் தலைவர் கார்கே. ஐயோ யார் சொன்னாலும் உண்மைதான். டேட்டாவை யாரும் மறுக்க முடியாதுங்க. வரி வருவாய் ஒரு நாட்டிற்கு அதிகமாக வருகிறது அப்படின்னு சொன்னா நிறைய வருமானம் பெருகி இருக்கிறது தானே அர்த்தம். நிறைய தொழில் நிறுவனங்கள் புதிதாக உருவாயிருக்கிறது தானே அர்த்தம். ஜிஎஸ்டிக்குள்ள நிறைய நிறுவனங்கள் பதிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். வாய் கூசாம நிறுவனங்கள்லாம் மூடிட்டு போனாங்கன்னு புழுவுறீங்க. ஜிஎஸ்டியால நாங்க நிறுவனத்தை மூட்டோம், நாங்க எங்களால தொழில் நடத்த முடியல புழுவுறீங்களே மாதிரி சார். நீங்க சொல்ற டேட்டாவே முரண்பாடா இருக்கு. முரண்பாடு இல்ல. 55 லட்சம் கோடி வருவாய் வந்திருக்கு ஜிஎஸ்டில அப்படின்னு சொன்னா புதிதாக நிறுவனங்கள் பதியப்பட்டிருக்கிறது, புதிதாக நிறுவனங்கள் உருவாகி இருக்கிறது, நிறுவனங்களுடைய வியாபாரம் அதிகரித்திருக்கிறது. இல்லையே